ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி அனாலிசிஸ் தான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் இருக்கவங்க அவங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பெய்ட் குரூப் வந்து இப்போதைக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன பர்சன்டேஜ் வந்து அட்டைன் பண்ணியாச்சு. 25% சொல்லியிருந்தோம், பட் நம்ம அட்டைன் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் 30% மேலே அட்டைன் பண்ணியாச்சு வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே. சரிங்களா? ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகி போக நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்துட்டான். தட்ஸ் எனஃப். 1 minute ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீக்லியில் பார்ப்போம். வெயிட் a minute. சாரி, இங்கே செம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், ஸோ அதை காதில் வாங்கிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்க வீடியோக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரேட் ஆகினுக்குது. இது வந்து இப்போதைக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ செல்லிங் ஆக போகுதுன்னு அர்த்தம் வீக்லியில். சரிங்களா? ஸோ நம்ம வீக்லியில் நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வீக்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் 1 or 2 days தான் வெயிட் பண்ணுது. ஸோ ஓகேவா? டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். மொதல் விஷயம். ரெண்டாவது நிமிஷம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் நினச்ச மாதிரி இது பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரான். முடியாதுங்க. இப்போ கூட இந்த இடத்துல பிரேக் அவுட் செல்லிங் கொடுத்துட்டு இந்த லெவல் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுலாம் பெட்டராக இருக்கும். 1 minute. சாரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கான ப்ராஃபிட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அந்த தென் திரும்பி இந்த இடத்துல நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம், திரும்பி இந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணியிருந்தோம்னா 1% மேலே 1.5% கிட்ட நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி செகண்ட் ஃபேஸில். சரி, பிடிசியில் இவ்வளோ தூரம் நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. அந்த இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா கிரிப்டோஸில் பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து எத்திரியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஆர்டிஐ பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம வீக்குக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ வீக்லியில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கண்டினியூஸாக ஏறினே இருந்தான். ஓகேவா? இப்போ தான் வந்து ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து பார்த்தா நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம் ஓஆர்டிஐ. அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓஆர்டிஐ நம்ம செல்லிங்க்கு பார்க்குறோம். சரிங்களா? சரி, செல்லிங்க்கு இவனுக்கான என்ட்ரி ப்ரைஸ் இதுதான். சரி, ஓகே. அண்ட் தென் டேயில் வருமா? வீக்லியில் வந்து செல்லிங்கில் இருக்கிறான். டேலையும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே யாருன்னா ஒரு சின்ன புல் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி லாங்கர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். ரொம்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ செல்லிங்க்கு கீழே வந்து இருக்கிறான். ஸோ அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் தான் பார்க்கணும். இவனுக்கான ஸ்டாப் லாஸ் நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் அதை நம்ம முதல்ல வச்சுப்போமா? இந்த லெவலில் இருந்து இங்கே இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா, இல்லை இந்த லெவலில் வைக்கலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் வைக்கலாம்னு பார்க்குறேன். ஓகே, இந்த லெவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சரிங்களா? இட்ஸ் ஓகே டு சி ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது. 4 ஹவர்ஸ் வச்சுப்போம், பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு ட்ரேட் ஆகி இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தா திரும்பி ஒரு விக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் இருக்கட்டும், பெட்டர் ப்ளேஸ் தான். சரிங்களா? இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.37% கீழே இறங்கிக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் விக்கு கொடுப்பான். காரணம் எப்படி சொல்கிறேன்னா பிடிசி பாருங்கள், அதை வச்சு சொல்கிறேன். இப்போ பிடிசி வந்து இப்போ தான் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்தானா, பட் உடனே வந்து கீழே இறங்கின்னு போகாது, கொஞ்சம் டைம் ஆகும். 1 ஹவர்ஸில் என்ன பார்த்தா தெரியும். பிரேக் அவுட் கொடுத்துட்டான், இந்த டைமிங் போதுன்னா, பட் ஒரு சின்ன இன்னொரு கேண்டில் எதிர்பார்க்குறேன், ஒரு விக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த விக்கு கொடுக்கறதுனால நம்ம பார்த்தா வந்து செல்லிங்க்கு போகலாம். ஓகேவா? ஓஆர்டிஐ செல்லிங்க்கு 1 minute ப்ளீஸ். சாரி, ஒரு சமயம் இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி கீழே இறங்கினே தான் இருக்கிறான். நம்ம பிடிசி அனலைஸ் பண்ணியிருந்தோம், பட் நம்ம இன்னும் அக்ரெசிவாக வந்து நம்ம செல்லிங் பார்க்காம நம்ம இப்படி உட்காந்து கந்தாச்சு.
ஸோ அதான் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தான் கரெக்டாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு இல்லை, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டே வந்து நம்ம செல்லிங் சொல்லியாச்சு. பட் அவன் ரொம்ப அக்ரெசிவாக இறங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செய்க்கு முன்னாடி வந்து நம்ம சோல் சொல்லிடுவோம். சோலை வந்து முதல்ல நான் வீக்லிக்கு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நம்ம டேக்கு பார்ப்போம். சோல் பார்த்திங்கன்னா வீக்லியில் வந்து நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டான செல்லிங் சொல்ல மாட்டேன். பட் இங்கே பாருங்கள், இப்படி இறங்கினா இப்படி ஒரு எம்பேட்டர் இதை வேணால் சொல்லலாம். அப்படி சொன்னால் நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது செல்லிங் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் இந்த லெவல் தான், சரிங்களா? அப்போனா நம்ம டேக்கு பார்க்கணும். டேக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இப்போ வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து டேயில் வந்து பார்த்தா செல்லிங் தான் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ டார்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா 4 ஹவர்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் டீப்பராக பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் அந்த லாஸ்ட் 1 பார் வந்து 2.50% வந்துது. ஸோ பியூர் நம்ம கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக தான் பார்க்குறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு, இதை முதல்ல வாங்கியிருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த லெவல்கிட்ட வந்து நம்ம செல் பண்ண பெட்டராக இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ அக்ரெசிவ் கீழே இறங்கி நிற்கிறான், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேடை வந்து கொஞ்சம் பார்த்து தான் வாங்கி ஆகணும். 1 ஹவருக்கு முன்னாடி 4 ஹவர்ஸ் பார்ப்போம். சோல் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவல், இந்த லெவல் பெட்டராக இருக்கும். வெயிட் a minute ப்ளீஸ், இது ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா? சோல் வந்து இந்த லெவலில் வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்கணும்னா 3 to 4% வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். என்ட்ரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சாச்சு, இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து இப்போ வந்து வேறு ஓடுற இடம் வந்து ட்ரேட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு விக்கு கொடுக்க நம்ம எதிர்பார்க்குறோம். பட் பிடிசி வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து செல்லிங் ரொம்ப கீழே போயிடுவான். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். அதனால் 1 minute ப்ளீஸ். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி ப்ரைஸ் வச்சாச்சு, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாச்சு. டார்கெட் இவனுக்கு எங்கே வைக்கலாம் வேணால் நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கலாம், பெட்டரான ப்ரைஸ் தான். ஓகேவா? நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஆனால் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்ட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்தா அதுக்கு நடுவில் வச்சுக்க தான் பெட்டரான ப்ளேஸ் என்னை பொறுத்தளவுக்கு. ரொம்பவும் மேலே வச்சா எடுக்காமல் போயிடுவான், ரொம்பவும் கீழே வச்சுட்டா தேவையில்லாத தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லாஸ்ன்ற மாதிரி வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த லெவலுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிறது பெட்டரான ப்ளேஸ் தான். ஸ்டாப் லாஸ் நம்ம சொன்னோமே மேலே. டார்கெட் வந்து நம்ம யூஷுவல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொன்னோம்னா 20% அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இவ்வளோ தூரம் வைப்போம், அண்ட் தென் நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ச் யூஎஸ்டிடி தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ரிமூவ் டயக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டானது, மேலே போனால் கீழே மேலே போனால் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வீக்லியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்க்கணும். திஸ் ஆர் வீக்லி ரெசிஸ்டன்ஸு. டேக்கு வருவோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப பெருசாலாம் இன்ச் வந்து கீழே இறங்கலை. அப்படின்னா இவன் வந்து நம்ம இன்னும் ஒரு லெவலுக்கு நம்ம செல் பண்ணுறதுக்கான கரெக்டான லெவல். நம்ம நினச்ச ஒரு புல் பேக் கிடைக்கலாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 0.30% மேலே ஏறிக்கிறாங்க. தட் மீன்ஸ் நம்ம நினச்ச மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பேட்டர்ன் ரேஞ்ச் ஆகிட்டு இப்போ பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து செல் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சுல, ஸோ அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த லெவல் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, 4 ஹவர்ஸில் நம்ம எங்கே வைக்கலாம் ஸ்டாப் லாஸ், அதையும் நம்ம யோசிச்சுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெவல்கிட்ட வந்து இங்கே பாருங்கள், இந்த லெவல்கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் பட் அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த லெவல் வச்சாலும் பெட்டர் தான். ஸோ வச்சா எத்தனை பர்சன்டேஜ், ஆல்மோஸ்ட் 2 to 3% கிட்ட வருது. ஸோ பிஓட்டு பார்ப்போம். பிஓட்டு கிட்ட இருக்கிற லெவலுக்கு வச்சு நம்ம வைக்கிறது பெட்டரான ப்ளேஸ் தான்.
இந்த லாஸ்ட் 1 hour தான் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடுச்சா? யா, இட்ஸ் ஓகே டு சே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த லெவலில் வந்து 35.710 அதுவே நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வச்சுப்போம். ஐ தாட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா மேலே அந்தளவுக்கு ஏற வாய்ப்பு இல்லை. பட் நம்ம 37 வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். யா, 37 வச்சுட்டு 35.710 வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கலாம். அதனால் 1 minute ப்ளீஸ். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து டெலிகிராம் இதில் போடுறோம். தென் பாய்.